1/1/2024 அன்று போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாரிடம் கர்த்தர் ஆட்சியை கொடுப்பார் என்பதை துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். அந்த தீர்க்க தரிசனம் உங்கள் பார்வைக்கு. 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி இப்பொழுது ஆளுகிறதோ அதே ஆளுகை தொடரும். ஆனால் அந்த ஆட்சியின் வலு சில இடங்களில் குன்றி காணப்படும். போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் மூலமாய் கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி 2023 ஆண்டில் ஆட்சி செய்த அதே கட்சி ஆட்சியை அமைத்தது. मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा. ஆனால் அந்த ஆட்சியின் வலு சில இடங்களில் குன்றி காணப்படும். இந்த ஆட்சி சில இடங்களில் குன்றி போகும் என்ற தீர்க்க தரிசனத்தின்படியே உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற சில இடங்களில் குன்றி போனது. தேசத்து ஊடகங்கள் என்ன சொன்னது? நிச்சயமா வாய்ப்பில்லை. 220 தாண்ட மாட்டாங்க பிஜேபி மொத்தத்தில் இந்தியா ஃபுல்லாவே. 2 வாட்டி வந்துட்டாரு, இந்த வாட்டி அடியோட போயிடுவாரு. ஆனால் ஆளுகை செய்கிறவர்களை உருவாக்கும் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாது. இந்தியாவில் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது? 2028 ஆண்டு வரை தேசத்தில் குழப்பங்கள் தலைவிரித்து ஆடும். ஆமோஸ் 3 அதிகாரம் 7-8 வசனத்தின்படி கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? In the mighty name of Jesus I pray. 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 Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமா கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah.
Jesus is Lord. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்டையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். Thank you for the deliverance, Lord.